Example 3.28, solve the equation x power 4 minus 10 x power 3 plus 26 x power 2 minus 10x plus 1 is equal to 0. இங்கே ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சால்வ் பண்ணால் மொத்தம் 4 ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இதை குவாட்ரிட்டிக்காக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ எப்படி மாற்றணும்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். x power 4 minus 10x cube plus 26x squared minus 10x plus 1 equal to 0. Next, இதை x ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுங்க. அப்போ தான் குவாட்ரட்டிக்காக நம்ம மாற்றலாம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 26 மைனஸ் 10/x ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு which is equal to 0. இப்போ இதில் லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் மைனஸ் 10 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ் டேர்ம்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் மிடில் உள்ள ப்ராக்கெட்டில் எக்ஸு ப்ளஸ் 1/x அந்த டேர்மை நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்மளாக எடுத்துக்கிறோம். ஓகே, லெட் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2 which is equal to ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு which is equal to ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. அப்போ இந்த எக்ஸு ப்ளஸ் 1/xக்கு பதிலாக ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இது ரெண்டையும் கொண்டு போய் மேலே உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 மைனஸ் 10y ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0. இதை மறுபடியும் ரீரைட் பண்ணுவோம். ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 10y ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்டார்டிங்கில் ஃபோர்த் டிகிரியில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம குவாட்ரட்டிக்காக நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ப்ராடக்ட் பண்ணோம்னா 24, சம் பண்ணோம்னா மைனஸ் 10. அப்போ 6 4. ஓகே, மைனஸ் 6 மைனஸ் 4. அப்போ ஒய்யோட ஆன்சர் ஒய் மைனஸ் 6 ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கேருந்து ஒய்யோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 ஒரு ஆன்சர், ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஒரு அனதர் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. இது ஒய்யோட ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். அப்போ இன்னைக்குள்ள ஒய் அப்படின்னு வச்சுருக்கோமா, அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 1ல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கும். இப்போ ஒய்ங்கிற பிளேஸில் எக்ஸு ப்ளஸ் 1/x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 which is equal to 6x. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x ப்ளஸ் 1 which is equal to 0. அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ ப்ராடக்ட் பண்ணால் 1, சம் பண்ணால் மைனஸ் 6. அப்போ அந்த டைரக்ட் ஆன்சர் போட முடியாது. அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை நான் கம்ப்ளீட்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x, இந்த 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். அப்போ 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர். இப்படி தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். என்னென்னா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அந்த ப்ராக்கெட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஸ்கொயர்டு நம்மளுக்கு ரைட் சைடு போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 8 அப்படின்னு இருக்கும். இந்த ரூட் 8 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் தான் வேணும். மைனஸ் 3 ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 3. அப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. அப்போ இங்கே ஒரு 2 ஆன்சர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ இதே மாதிரி கேஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கேஸ் நம்பர் 2ல் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிறோம்.
அப்போ சேம் ரிசல்ட் எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1/x which is equal to 4. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், ஆன்சர் இந்த பேட்டர்னில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், x² மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ கேஸ் நம்பர் 2லையும் நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ இதையும் நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்லேயே நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ x² மைனஸ் 4x, இந்த 4-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும், 2 ரிசல்ட்டாக கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸும் பண்ணணும் ப்ளஸ்ஸும் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் 1 which is equal to 0. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் ஆகும். அது என்னென்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் மேலே உள்ள ஃபார்முலா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3 which is equal to 0. அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. எக்ஸோட ஆன்சர் தான் வேணும், -2 அங்கிட்டு போச்சுன்னா +2. அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. அப்போ இங்கே ஒரு 2 ஆன்சர் இருக்குது. அப்போ டோட்டலாக 4 ஆன்சர்ஸ்.